இந்த மாதத்தில் முதலாவது ஞாயிறு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் 5 மாத காலங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். எனவே நாம் தொடர்ந்து நன்றியுள்ள பிள்ளைகளை காணப்படுவோம். நாம் மாத்திரம் வரக்கூடாது, மற்றவர்களே தெய்வ சமூகத்தில் நாம் சபைக்கு அழைத்து வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. எனவே இந்த வேளையில் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒன்றுவிட்ட சகோதரர். 1ஆம் நூற்றாண்டில் சபையில் இருக்கிற சிதறி இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும் இது எழுதி கேட்குறேன். இந்த நிருபத்தை பொதுவான நிருபம், ஜென்ரல் எபிசல்ஸ் சொல்லுவாங்க. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கடிதம் எழுதும்போது எபிசல் அல்லது நிருபம்னு சொல்லும்போது கடிதம், லெட்டர் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னீங்கன்னா, அங்கே இந்த சபையில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணி எழுதுவாங்க. ஆக நான் எப்போல்லாம் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேனோ, விசேஷமாக அந்த நிருபங்களை வாசிக்கும்போது என்னோடய மனதில் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் எப்படி ஒரு சபை இருந்திருக்கு அப்படின்றத நான் என்ன செஞ்சுருக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. எனவே நான் இந்த வேளையில் நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் வேகமாக கடந்து போகணும். அடுத்து நமக்கு திருவிருந்து இருப்பதனால என்னோடய உண்மையான மனசு எப்போவுமே என்னென்னு கேட்டால், சுருக்கமாக கரெக்டான நேரத்தில் முடிக்கணும் என்பது தான். எடுத்தவங்க எனக்காக இந்த வேத பகுதியை வாசிக்கலாம். எடுத்தவங்க நமக்கு எல்லாருக்கும் வேத பகுதி இருக்குது, எடுத்துக்கலாமே. எல்லோரும் சேர்ந்து வாசித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். வாசிப்போமா? எங்கே இந்த பக்கம் இந்த ஸ்லைட் போட்டிங்களாப்பா? ரைட். எனவே இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி ட்ராயிங் நியரர் டு காட். ஆங்கிலத்தில் நம்ம போட்டிருக்கும் போது எப்படி போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை நெருங்கி வருகிறது அல்லது ஆண்டவர் அருகில் வருவது என்பது அர்த்தம். அதுக்கு இன்றைக்கி நம்ம வேத பகுதி இங்கே முன்னாடியே நான் போட்டுருக்கிறேன், உங்கள் கையிலையும் இருக்குமான. ரெண்டும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்க போகிறோம். தமிழ் முதல்ல வாசிச்சுட்டு முடிஞ்ச ஆங்கிலத்துலேயும் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். எனக்காக எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆங்கிலத்தில் draw nearer to God and he will draw near to you. Cleanse your hand, you sinners, and purify your hands, you double-minded. அதாவது யாக்கோபு ரொம்ப கடினமான ஒரு எழுத்து. அவர் சில வார்த்தைகள் சொல்லும்போது நீங்கள் படிச்சிங்கன்னா, இவ்வளோலாம் சொல்ல முடியுமா? அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, எழுத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல 7 வசனங்கள் இருக்குது இல்லையா? வாசிப்போமா? ஒன்று யாராச்சும் சத்தத்தை வைத்தனுக்காக வாசிங்க. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் இதான் சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன் உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுலாம் வருது? உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? உங்கள் அவயத்தில் என்ன இருக்குது? போர் செய்கிற என்ன இருக்குது உங்களுக்குள்ளே? இச்சை பாவத்தினால இருக்குது. நம்ம நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் உண்மையாகவே எப்படி போட்டவங்களாக இருக்கிறோம்? கடவுள் மட்டும் அறியலைன்னு சொன்னால் ஒருத்தர் அடித்து கொள்ளை அடித்து எல்லா திட்டி என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அதுதான் எனக்கு இருக்குது. அதான் நீங்கள் சிறு குழந்தைகளை தான் பார்க்கலாம். 2வது வசனம் வாசிங்களேன். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். சண்டையும் வன்னியும். ஆக பல வேலைகளில் நம்மளோட இயல்பு பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கார். எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடையாமல் இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உண்மையான சுபாவம் அப்படி தான் இருக்குது. நான் சண்டை போடுவேன், கொலை பண்ணுவேன், எல்லா வேலையும் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட போய் நிற்பேன், ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? சித்திக்க மாட்டார். சரி, அடுத்து 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க பண்ணுகிறபடியினால். எனவே நம்முடைய ஜெபம் பல வேலைகளில் கேட்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இச்சையின் பிரகாரமாக நீங்கள் விரும்புகிறீங்க வாழ்கிறதுக்கு, உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீ கடவுள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. 4வது வசனம் மிக கடினமான வேத வசனம், வாசிக்கலாம் எனக்காக. விபச்சாரிகளே, உலோக சிநேகம் அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பாகைங்கனா இருக்கு. ஐயா, இதெல்லாம் ரொம்ப கடினமான வார்த்தை. நம்மளாம் நேரடியாக போய் சொன்னோம்னா அடிச்சிருவானுங்க கள்ளத்தில். நல்லவேளை நீங்கள் வாசித்தேன், நான் சொன்னது படித்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம யாரும் இப்படி பார்த்து சொல்ல முடியுமா?
ரொம்ப கஷ்டமான வார்த்தை. ரைட், என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலக வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் எப்படி இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக இந்த காலங்களில் நான் நிறையா பார்த்தது என்னென்னா, என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, உலகத்தான பார்த்ததுக்கு எப்படி இருக்குதோ அதை போல் என்னோடய லைஃப்பில் இருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தை பார்க்கணுன்னா ஒருத்தர் சொல்கிறார், கோ இன்டு த சர்ச் அண்ட் see what the world is. உலகத்தை பார்க்கணும், உலகத்துக்கு போக வேண்டியதில்லை. வேர் ஐ நீட் டு see the church. உலகம் வேர்ல்டு எங்கே பார்க்க முடியும்? கோ டு த சர்ச். இப்போ நான் சொல்லலை, அது அவர் ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். அப்போ உலகம் எங்கே இருக்குது? இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, உலகத்தானை போல வாழ்கிறாங்க. அது உலகத்தானை போல வாழ்வீங்கன்னா அது தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறோம். அதை தான் அவர் அடுத்து முன்னாடி சொல்லும்போது ரொம்ப கடினமான வார்த்தையை சொல்கிறார். 5வது வசனம், நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று என்னைக்கு நினைக்கிறீர்களா? அழிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு. இந்த கால வேலையில் எனக்கு வேணுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதம் நமக்கு இந்த கால வேலையில் உங்களோடு நான் படிக்க சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இது என்னுடைய வார்த்தை கிடையாது, இது ஆண்டோட வார்த்தை. ஆக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. தாழ்த்தி என்ன அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறார். ஆகையால் வாசிக்கலாம் 7, எதிர்த்து நின்னுங்கள். ஆக இங்கே 2 காரியம் சொல்லுகிறார். ஒன்றுக்கு நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும், 2வது என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். வாழ்க்கையில் சோதனை வரும், பிரச்சனைகள் வரும். உலகத்தை தான் வாழ்கிறோம், கடவுளை அறியாத பிள்ளைகளோடு வாழ்கிறோம். அதிகமான நேரங்கள் இந்த உலகம் எப்படி இருக்குது? பாவத்தில் சூழ்ந்து கொண்ட வாழ்க்கை தான் இருக்குது, இப்போ ஏசாயா சொல்கிறது போல். ஆக இந்த உலகமே முழுவதுமாக என்ன? பாவத்தில் வாழ்கிற மக்கள், கடவுளை அறியாத மக்கள் வாழ்கிறாங்க. ஆக கடவுள் அங்கே இருந்த உலகத்திலிருந்து தான் என்னை பிரிச்சுட்டு வந்து சபையில் வச்சுருக்கிறார். எனவே சபையில் வைக்கும் பொழுது எதற்காக என்னை வச்சுருக்காருன்னா, இன்றைக்கி நான் ஒரே ஒரு சில வசனம் தான் அதை சொல்ல போகிறேன். வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம் எனக்காக. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே. எனவே இன்றைக்கி நான் 2 காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வேத பகுதியில் இருந்து நான் 2 காரியம். எப்போதுமே வேதத்தை வாசிக்கும் போது நிறையா கூறுகளை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கோம். அப்சர்வேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் 3வது இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, 4வது அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு வேதத்தை வாசிக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்ன பார்க்கணும், இதில் என்ன முக்கியமாக அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அதில் நம்ம கவனமாக மேலேருந்து வாசிச்சுட்டு வரணும், பின்னாடியும் கீழேயும் வாசித்து பார்க்கணும். அப்போ தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு. இப்போ நான் வாசித்த வேதம் 8வது வசனம் மட்டும் வாசிப்பேன்னா உங்களுக்கு ஒன்றும் சரியாக புரியாது. அவர் மேலே சொல்கிறார், இப்படிலாம் இருக்கப்பா, நீங்கள் இப்படி தான்ப்பா இருக்கிறீங்க, உங்கள் இச்சையை செய்ய விரும்புகிறீங்க, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் சண்டை போட்டுட்ருக்கீங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கீழ்ப்படிங்கப்பா. கீழ்ப்படிஞ்சது மட்டும் பத்தாது, என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கிட்டத்தில் வாங்க, தேருங்க அப்படின்னு சொல்லி அருகில் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு கமாண்டில் இருக்குது, அது கட்டளையாக இருக்குது. ஆக இன்றைக்கி நம்ம 2 காரியம் நம்ம இந்த வேத பகுதியில் பார்க்கலாம். 8:7 என்ன சொல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் ரெஸ்பாண்டிங் காட்ஸ் கால். அது என்ன செய்கிற யாக்கோபு என்ன செய்கிறார்? கிட்டத்தில் சேருங்க அப்படின்னு அவர் என்ன அழைப்பு கொடுக்குறார். 2வது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் மனம் திருமணம் 2 காரியம் சொல்கிறார் அவரில். பாவிகளே என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 2வது நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் மனம் திரும்பி என் கையை சுத்தப்படுத்தணும், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். என்னன்னு கொஞ்சம் காக்கணும், சரியா? நான் சுருக்கமாக இந்த காரியங்களை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பலவிதமான அலுவலக வேலையில் இருக்கும், பிஸியாக இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் கடவுளை சேர்ந்து நம்ம சபைக்கு வருகிறோமே தவிர 6 நாளில் என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியும், நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நான் பரவாயில்ல, நான் ஊழியக்காரனாக இருப்பதுனால நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கடவுள்கிட்ட கிட்டி சேர்வதற்கு எனக்கு பொதுவான நேரம் பத்தாது. எல்லோரும் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், எனக்கு டைம் இல்லை, அப்படி தான் சொல்கிறோம். பைபிள் வாசிக்கிறோமா? எனக்கு தெரியல. ஜெபிக்கிறோமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கும் கடவுளுக்கும் பதில் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு. ஆக எந்த அளவுக்கு நான் கடவுளை நெருங்கி வாழ்ந்துட்டுருக்கேன், கடவுள் என்னை எதுக்கு தெரிஞ்சிருக்கிறார், என்னத்துக்காக வேறுபடுத்திருக்கிறார், உலகத்துலேருந்து என்னை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ உலகத்துக்கு இஷ்டத்து போல் உலகம் போல் வாழணுமா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழணுமா, இல்லை ஆண்டவர் சொல்ல மாதிரி நான் வாழணுமா என்பது தான் இந்த கேள்வி நமக்கு. ஆக இந்த கால வேலையில் நம்ம கேட்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் நம்ம கடவுளோடு கூட ஆண்டவர் என்ன விரும்புகிற இந்த கால பொழுதில் நம்ம படைத்த ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை கிட்டி சேர்வதற்கு நம்மை அழைக்கிறார்.
அப்படி மாறும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான காரியம் நடக்குது. ஒன்று, நான் ஆண்டவரோடு நெருக்கமான உறவு வச்சிருக்கிறேன். 2வது என்னோட வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நான் ஆண்டவரை நெருக்கமா இருக்கும்போது மட்டும்தான் என்னோட வாழ்க்கை மாறுமே தவிர, நான் மாற்றம் அடைவேனே தவிர, இல்லைன்னா எந்த விதமான மாற்றமும் இருப்பேன். சபையில் நிறைய வருட காலங்களில் வந்துட்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் பணம், பதவி, பட்டம், பொன் பொருள்லாம் சேர்ந்துருக்குது, எனக்கு டவுட்டே கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கி வந்திருக்கிறோம் என்பதை நான் சற்று என்னை யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல நான் காணப்படுகிறேன். என்னுடைய நம்ம வருஷம் வந்து பார்க்குறோம், பணம் சேர்ந்துருக்கு, பொருள் சேர்ந்துருக்கு, வீடு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இதை விட நல்லா இருப்பீங்க சிலர்லாம். அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. நான் உழைக்கிறீங்க, பணம் சேர்ப்பீங்க, பொருள் சேர்ப்பீங்க, வீடு வாங்குவீங்க, வசதி வாங்கலாம், அங்கே வரும். ஆனால் இந்த 10 வருட காலங்களில், இந்த 5 வருட காலங்களில், இல்லை இதுவரை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆண்டவரை எந்த அளவுக்கு நெருங்கி வந்திருக்கிறோம் என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கும். இந்த சபைக்கு வரும்போது சில பிள்ளைங்கள் நான் சிறு வயதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் வருஷம்லாம் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிள்ளைகளை பெற்றுட்டாங்க, வசதி வாய்ப்புகளை கடவுள் கொடுத்துட்டுருக்கிறார். வரும்போது அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தாங்க. அதெல்லாம் நான் பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு என்னோடய வாஞ்சை. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் கூட. பட் என் ஊழியக்காரனா என்னுடைய ஆசை என்ன இருக்குன்னா, எந்த அளவுக்கு ஆண்டவரை நெருங்கி வந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வேத அறிவில் வளர்ந்துருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க, எந்த அளவுக்கு வேத முதிர்ச்சியில் காணப்படுகிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்மளோட ஒவ்வொரு காரியமும் எதை வெளிப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செயல்பாடும், பேச்சும், ஒவ்வொன்றும் உங்கள் வேதத்தில் இந்த வேத ஞானமும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவின் வெளிப்பாடு அன்பான பிள்ளைகள். எனவே நான் இந்த கால வேளையில் நான் என்ன விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு சொல்கிறாரு, ட்ராயிங் நியரர் டு காட். கடவுளுக்கு நெருக்கமாக வருவது, அதுதான் இந்த கால வேளையில் நமக்கு தேவன் அழைப்பாக கொடுத்துருக்கிறார். ஆக நான் ஒவ்வொன்றா நான் சொல்ல போகிறேன். இந்த முதல் பகுதி நமக்கு என்ன பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் என்ன செய்வார்? நம்மிடத்தில் சேருவார். இந்த வேத பகுதியில் வாசிக்கிற வார்த்தை ட்ரா நியர், அல்லது ஆங்கிலத்தில் கர்த்தரிடத்தில் சேருங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்னது? தேவனிடத்தில் சேருங்கன்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அது எக்கிசோன்னு பேர் கிரீக்கில். மீன்ஸ் அப்ரோச், ட்ரா நியர், க்ளோசர், ட்ரா நியர், பி நியர், கம் நியர். இன்னொன்று சொல்லப்போனால் 2 விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது எவ்வளோ இன்னும் ஒரே வார்த்தை தான், எக்ஸிகோ. அது 2 வார்த்தை தமிழில். நெருக்கமாக ஆண்டவரை நெருங்கி வருது. சபைக்கு வருவது நோக்கம் என்னென்னா, ஆண்டவரை சந்திப்பதற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம சந்திப்பதற்கும் நம்ம கடந்து வருகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரம் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் நெருங்கி ஆண்டவரை நெருக்கமாக வரணும். அது என்ன சொல்கிறார்? ட்ரா நியர் இன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுது. ஸ்பேஸ்னால் என்னது? ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது எனக்கு, நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேன், கிட்டத்தில் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னங்க ரொம்ப தூரமாக இருக்கேன், கிட்டத்தில் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு டைம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தூரம் இருக்குது. தூரத்தில் விட்டுட்டு கிட்டத்தில் நெருங்கி வரணும். இப்போ என்னோடய ப்ராக்சிமிட்டி, என்னோடய தூரம், ஆண்டவருக்கும் உள்ள தூரம் என்ன செய்யணும்? ரொம்ப நெருக்கமாக வரணும். அதை தான் அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 21வது அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்த பொழுது, அப்படின்னா என்னது? கிட்டத்தில் வந்தபோது. அப்போ ஸ்பேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அதே போல் லூக்கா 7:12 வாசிப்பீங்கன்னா, அவர் ஊரில் வாசலுக்கு சமீபத்த போது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, யூஸ் டு ட்ரா நியர் இன் ரிகார்ட் டு டைம். நேரத்தில் கூட நம்ம நெருங்கி வரும். அப்போ எவ்வளோ நேரம்னு ஆண்டவருக்கு என்னோடய வாழ்க்கை நான் கொடுக்குறேன் பாருங்கள். எப்பயோ இருக்கிற தூரமாக வர்றேன், கொஞ்ச நாள் வர்றேன், அப்புறம் வெட்டிட்டு போயிடுறேன். அப்போ என்னுடைய நெருக்கம் என்ன செய்யணும்? இன் ஸ்பேஸ் அண்ட் டைம். என்னுடைய இடத்துலையும் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கணும். என்னுடைய நேரத்தையும் அதிகமாக நான் கடவுள் கொடுத்து நேரத்தை அதிகமாக செலவு பண்ணணும். இன்றைக்கி நான் எப்படி செலவு பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னுடைய நேரமெல்லாம் யூடியூப்பில் போயிட்டுருக்கு, மீடியாவில் போயிட்டுருக்கு, ஃபேஸ்புக்கில் போயிட்டுருக்கு, இன்ஸ்டாவில் போயிருக்கு, ட்விட்டரில் போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் கையில் யார் வச்சுருக்காங்க, கையில் என்ன தான் முக்கியம் இருக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கி எல்லாம் எனக்கு தெரியல. என்ன இந்த போன விடம்லாம் எனக்கு வர்ற கேள்வி என்னன்னு கேட்டால், பிள்ளைங்க எல்லாம் எண்ணத்தில் தான் இருக்காங்க, ஃபோனில் தான் இருக்காங்க, பெரியவங்களும் சேர்ந்து தான் இருக்காங்க. எனக்கு கண்டது இன்னொன்று வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அது நான் ஒரு பேப்பர் எழுதியிருக்கிறேன். இந்த மீடியா, விசேஷமாக இந்த டிஜிட்டல் மீடியா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன். ஒரு வாட்டி உள்ளே போயிட்டீங்கன்னா அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ பிசாசு என்ன செஞ்சுருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பிசாசோட தந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை கடவுளை விட்டு தூரமாக்கணும்னு என்ன செய்யக்கூடாது? உங்கள் மைண்டை டோட்டலாக வேறு ஏதாச்சும் வச்சு ஆக்குபை பண்ணிடணும்.
எனவே நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம நேரத்துலையும் கடவுளுக்கு பிரியமாக இருப்பதற்கு நம்முடைய நேரத்தை அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, sinners are called to draw near to the most holy God. இந்த காலவேளை என்னையும் உங்களையும் படைத்த ஆண்டவர் கூப்பிடுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் என்னிடத்து வரும்படி அழைக்கிறார், நெருங்கி வருவதற்கு அழைக்கிறார் பிள்ளைகள். எனவே தான் நான் ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன். இது ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு God desired relationship. ஆண்டோட படைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27 என்ன செய்கிறார்? வாசிப்போமா? எனக்காக எடுத்தவங்க எனக்காக வாசிக்கலாம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டு. வாசிங்கம்மா. ம் 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 மனுஷனை சிருஷ்டித்தார், சாயலாக சிருஷ்டித்தார். ஆக நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த உலகத்தில் எல்லா படைப்பையும் படைத்த பிறகு ஏன் மனிதனை படைத்தார்னு வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்மோடு உறவு கொள்ளும்படியாக. இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்கலாம், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, நமக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, கார் இருக்குது, பெரிய பெரிய வீடு இருக்குது, என்னையா எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அதே போல் என்னை போல் ஒரு மகனை பெற்றிருக்கிறேன், இல்லை மகளை பெற்றிருக்கிறேன். இந்த இந்த மற்ற உபகரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிள்ளை வந்து நான் ஹக் பண்ணுறேன், இந்த பிள்ளை என்னை பார்க்கும்போது என்ன மூலவே இருக்குது, என்னோடய சரீரத்திலேருந்து பிறந்திருக்குது, ரத்தத்துலேயும் மாம்சத்துலேருந்து பிறந்திருக்குது. அந்த குழந்தைய பார்க்கும்போது இந்த மற்ற எல்லா உபகரணங்களை காட்டிலும் எனக்கு அதிக அன்பு இருக்குது. அந்த பிள்ளையோட உறவு வச்சுக்க, குழந்தை என்கிட்ட பேசவே மாட்டேங்குது, என்கிட்ட வரவே மாட்டேங்குது, எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஆண்டோட படைப்பை நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா, விசேஷம் வந்து ஓய்வு நாளில் படைக்கிறத பற்றி இன்னொரு நாளைக்கு நம்ம வாசிப்போம். ஆண்டவர் விரும்புகிறார் நானும் நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய உறவு கொள்வதற்காக. அந்த உறவுக்காக தான் என்னை படைச்சிருக்கிறார். அந்த உறவுக்காக தான் தெய்வ ஆராதனையை கொண்டு வருகிறோம். ஆண்டவரை சந்திப்பதற்காகவும் ஆண்டு நெருங்கி செல்வதற்காக. அதாவது 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க எனக்காக. ஆனால் அது 3வது அதிகாரம் வாசிக்கலாம் எனக்காக. 8, 9 வசனம் வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். ஆதாமும் விலகி ஒளிந்து கொண்டார்கள். என்றார். கேட்டு பயந்து போது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வருகிறார். ஆண்டவருடைய பாவத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அவங்கள தேடி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பேசுகிறார், சம்பாஷிக்கிறார், உறவு கொள்கிறவராக இருக்கிறார். பாவத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து என்ன செய்ய மீட்பை கொடுத்தார். மறுபடியும் தேவனோடு கூட வச்சிருக்கார். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆக மறுபடியும் தேவன் அந்த உறவை கொடுத்துருக்கார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சக்தி, இன்னொரு வசனம் இருக்குது, ரீகன்சிலியேஷன் அல்லது என்ன ஒப்புரவாகுதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பேசுவோம் பின்னாடி நாட்களில். என்ன பண்ணினாருன்னு கேட்டால், அந்த உடைக்கப்பட்ட உறவை தேவன் என்ன செய்ய புதுப்பித்து கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக. ஆக இந்த கால வேளையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை கடவுள் படைத்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோடு கூட நெருக்கமான உறவு வைத்துக் கொள்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார். ஆக தேவ ஆராதனை என்பது நான் வெறுமையாக வந்து உட்காந்து எந்திரிச்சு போவதற்காக கடந்து வரல. நான் தேவனை சந்திப்பதற்காக கடந்து வந்திருக்கிறேன், அவரை நெருங்குவதற்காக கடந்து வந்திருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு கட்டளையாக இருக்குது, அழைப்பாக இருக்குது அன்பான பிள்ளைகளே. அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு. இந்த வேத பகுதியை நம்ம வாசித்தோம். அவர் சொல்கிறாரு 4:8 என்ன செய்கிறாரு? கட்டளை கொடுக்குறார். கட்டிடத்தில் நீங்கள் சேருங்க, தேவனிடத்தில் சேருங்கன்னு சொல்கிறார். எனவே இந்த கால வேலை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் இந்த கால பொழுதில் அவரிடத்தில் நெருங்குவதற்காக கடந்து வந்திருக்கிறோம், அருகில் அவர் கிட்டி சேருவதற்காக கடந்து வந்திருக்கிறோம். ஆக வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அவரை கடந்து வருவதற்காகவும் சேருவதற்காக கடந்து வந்திருக்கேன் என்பான பிள்ளைகளே. இதை தேவன் கொடுக்குற எனக்கு கட்டளையாக இருக்குது. வேதத்தில் பல உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1-4 நம்ம வாசிக்க நேரம் இல்லை, வாசிக்கன்னா வாசிங்க எனக்காக. மோசே இருந்த மேய்த்து கொண்டிருந்தான்.
ஒட்டி வந்தான். ஆஹா. ஆ ஆ ஆ ம் ம் இருந்தது. ம் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டார். முட்செடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டு இதோ அடியேன் என்றார். இந்த பதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன செய்கிறான்? 40 ஆண்டுகள் அனாந்தரத்தில் போகிறான், ஆடு மேய்க்கிறான், அவன் கடவுளை சந்திக்கலை. அங்கே பார்க்குறான், திடீர்னு என்ன செய்யுது? அந்த முட்செடி எரியுது. அவன் போய் பார்க்குறான், கடவுளை நெருங்கி பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை தலைகீழ மாறிச்சு. அவன் நேரடியாக தேவனை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை அப்படி இருக்கலாம். அவனுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த வேத பகுதியை வாசிப்பீங்கன்னா, தேவனால் வல்லமையாக பயன்படுத்த ஒரு தலைவன் யாருன்னு கேட்டால் ஒரு ஊழியக்காரன் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அவனை கொண்டு தான் பெரிய ஆசீர்வாதம். இந்த 4-5 புத நூட்கள் யார் எழுதுனான்னு கேட்டிங்கன்னா, அந்த மோசே எழுதுன. இதுதான் துவக்கம் அந்த காரியத்துக்கு. ஆக வாழ்க்கையில் தேவனை சந்திக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது என்கவுண்டர்னு சொல்லுவாங்க. தேவனை சந்திக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்மணி வருகிறா, பெரும்பாடுள்ள இப்போ சரின்னு பார்ப்போம். அவள் 12 வருட காலங்கள் என்ன செய்கிறா? பாடுள்ளவளாக இருக்கிறா. மார்க் 5:25-34 வரை வாசித்து பாருங்கள். அவள் என்ன செய்கிறா? 12 வருஷம் உலகமெல்லாம் சுற்றி வரா, எல்லா டாக்டர்கிட்ட போகிறா, பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிறா. அவன் கடைசியில் ஒரே ஒரு காரியம் தான் செய்கிறான். ஆண்டவரோட தொங்கலை போய் தொட்டுட்டேன்னா நான் சுகமாயிருவேன்னு சொல்லி போகிறான். ஆண்டவரை தொடும் பொழுது வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை, மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆக இந்த அருமையான கால வேளையில் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு வரலாம், சபையில் வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு நெருக்கமாக இல்லாமல் போகுமானா என்னோட முழுமையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் சித்தியாமல் இருக்கிறீங்க, சித்திக்கலை, உங்கள் ஜெபம் கேட்கப்படலை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட உதவி மட்டும்தான் ஜெபிக்குதே தவிர என் உள்ள எங்கேயோ இருக்குது. எனவே இந்த அருமையான கால வேலையில் என்ன செய்யணுன்னா, அவள் என்ன செய்கிறா? அவளோட விசுவாசத்தை பார்க்குறது, நெருங்கி வருகிறது எதை உணர்த்துதுன்னு கேட்டிங்கன்னா, அவளோட விசுவாசத்தை உணர்த்துக்குது. அவளோட உறுதி இருக்குது. எப்படியாச்சும் நான் ஆண்டவர்கிட்ட கிட்டத்தில் போவேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா? எல்லா கூட்டத்தையும் விலக்கிக்கிட்டு உள்ளே போகிறா. அவள் பலகீனத்தோடு இருக்கிறா, பெண்ணாக இருக்கிறா. நிறைய காரியங்கள் பற்றி நம்ம பேசலாம். ஆக இன்றைக்கி இந்த கால வேலையில் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் கிட்டத்தில் வரும்போது அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் உங்களை நெருக்கி கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அவர் உங்ககிட்ட என்ன செய்வார்? வருவார். அதுதான் இன்றைக்கி சொல்லுகிறது. ஆக வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். எரேமியா 29வது அதிகாரம் 12-13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். வசனம் சொல். அதே மாத்திரம் மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுதும் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் 8வது வசனம், கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆக இந்த அருமையான வேலையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிற கடவுளுடைய பிள்ளையாகும். ஆண்டவரை நெருக்கி போகும்போது அவர் என்னை நெருங்கி வருகிறவராக இருக்கிறார். அவர் என்னை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நான் எப்படி அவர் உணர முடியும்னு கேட்டிங்கன்னா, அது கடவுள் கொடுக்குற பெரிய பாக்கியம் கூட. நியர்னஸ்ன்றது வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் சொல்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஓம்னி பிரசன்ஸ். ஓம்னி பிரசன்ட்னா என்னதுமா? எல்லா இடமும் வியாபித்து இருக்கிறார். நான் தேடும்போது நான் எந்த நிலையில் காணப்படலாம், அது எந்த மூலையில் முடுக்கில் இருக்கலாம், காணப்படும். யாரும் என்னை பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர முடியும். தேவ ஆவியானவனுக்குள்ளே இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயம், தங்குற ஆலயம் தான் இந்த வீடு, இந்த சரீரம். அவருடைய பிரசன்னம் ஜெபத்தில் நம்ம காணப்பட முடியும். நம்ம இந்த ஆராதனை தேவனை உண்மையாக நெருங்கி வரும்போது தேவ ஆராதனை அவருடைய பிரசன்னத்தின் உணர்தல் நம்ம உணர முடியும். அன்பான பிள்ளைகளை, நிறைய வேதவசனம் இருக்குது நம்ம சொல்லிட்டு போகிறதுக்கு. அது மாத்திரம் கிடையாது, எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி நீங்கள் நெருங்கி கிட்டத்தில் வரும்பொழுது அவர் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் நெருக்கமாக வரும்போது என்னோடய வாழ்க்கையில், என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் எனக்கு உள்ள நெருக்கம், அவருக்கும் எனக்குள்ள உறவு புதுப்பிக்கப்படுது. நெருங்கி வர்றேன் நான். அது மாத்திரம் கிடையாது, வேதம் சொல்லுகிறவனுமா என்னோடய விசுவாசமும் என்னோடய நம்பிக்கையும் கூடுது. ஏன்னா நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் இல்லையா? என்னோடய வாழ்க்கையில் ஒரு விதமான சமாதானம், சந்தோஷத்தை கடவுள் கொடுப்பார்.
ஏன்னா என் கூட எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி வேதத்தை நீங்கள் கவனமாக கவனிப்பீங்கன்னா, ஒவ்வொரு நிலைகளிலும் வேத பண்டிதர்கள் வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரல, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஒரு விதமான சமாதானத்தை சந்தோஷத்தை பாருங்க. பவுலும் சீலாவையும் என்ன செய்கிறாங்க, அப்போ சில 16 கட்டி போட்டு சிலைசாலில் போட்டுடுறாங்க. ஆனால் அங்கே போய் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காங்க. கட்டியிருக்கிறாங்க, கை கால் கட்டியிருக்கான், தொழு மரத்தில், அதுவும் டஞ்சனில் போட்டிருக்காங்க. அசிங்கமான இடம், ஸ்மெல்லியான இடம், இருட்டான அறை. ஆனால் ஆண்டவருடைய பிரசனமும் பாதுகாவலும் இதே அப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என் கூட இருக்கிறவர் யார், இந்த உலகத்தில் உள்ளவனிலும் உள்ளின் உள்ளவன் பெரியவராக இருக்கிறார். எனவே இந்த அருமையான கால வேளையில் நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை நெருங்கி வருவதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கால வேளையில் யாக்கோபு நமக்கு என்ன சொல்லுகிறார், ஆண்டவரை நெருங்கினீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். அவருக்கு என்ன செய்வார்னு கேட்டால், எனக்கு ஞானத்தையும் கொடுப்பார், எனக்கு வழி நடத்தலையும் கொடுப்பார். என்ன செய்வார், ஹி வில் கைட் மீ எவ்ரி ஸ்டெப். சரி, நிறைய காரியங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். ரெண்டாவது முக்கியமான காரியத்துக்கு நான் வந்துடுறேன் என்ன நேரத்தினால. வாசிக்க இந்த வேத பகுதி எனக்காக வாசிக்கலாம். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே. இந்த வேத பகுதியில் 4 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பாவிகளை பார்க்கலாம், கைகளை சுத்திகரிக்க பார்க்கலாம், இருமனவர்களை பார்க்கலாம், இருதயத்தை பரிசுத்தமாக்குறதை பற்றி நம்ம பேசலாம். ஒன்று சில காரியங்கள் சொல்லிடுறேன். இதில் இந்த பாவிகள்னு சொல்லியிருக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வேத பகுதியில் பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சின்னனாலே என்னன்னு கேட்டால் மிஸ் த மார்க் அப்படின்னு அர்த்தம். மிஸ் அ மார்க் அப்படின்னா என்னது, ஒரு குறிய தவறி வாழ்கிறது. கடவுள் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதை விட்டு வாழ்கிறது. அதான் இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரைப் அ பர்சன் ஹூ கண்டினியூவலி மிஸ்ஸிங் த மார்க். அவன் என்ன செய்கிறான், தொடர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட குறிய தவறி வாழ்கிறவனாக இருக்கிறான். ஹேபிச்சுவல் சின்னர்னு சொல்லுவாங்க, பாவத்தில் தொடர்ந்து செய்கிறவனாக இருக்கிறான். அவன் எப்போவுமே என்ன செய்கிறான், ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக வாழ்கிற மனிதனாக காணப்படுகிறான். வேதத்தில் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துலையும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்துலையும் யார் தேவனுக்கு பிரியமில்லா வாழ்ந்தவங்களோ அவங்கள என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா பாவின்னு சொன்னாங்க. சகை வீட்டுக்கு போனாங்க, சகை வீட்டு உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இவன் எப்படி பாவின்னு வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம் வேதத்தில். ஏன் பாவின்னு சொன்னாங்க அவனை, ஏன்னா அவனுக்கு கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறவன், பணம் வாங்குறவன், ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு முக்கியமான காரியம் அதில் வசனத்தில் இரு மனம் உள்ளவர்கள், டபுள் மைண்டட்னு சொல்லுவாங்க. அது என்ன டபுள் மைண்டு, இங்கே கிரீக் பதத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் சைக்கேஸ் சுகேன்னு சொல்லுவாங்க கிரீக்கில். அப்படின்னா என்னது, டஸ்ன்னு சொல்கிறது 2 சைக்கே இல்லை சுகேன்னு சொன்னால் 2 லைஃப் அல்ல 2 சோல். அவன் மைண்ட் எப்படி இருக்குது, 2 மனசாக இருக்குது, அல்ல 2 உருவத்தில் 2 விதமான காரியம். விசேஷமாக இங்கே சொல்லுதுன்னா 2 ஸ்பிரிட்டட் அப்படின்னா என்னது, 2 ஆவி இருக்குது அவனுக்கிட்ட. டபுள் மைண்ட்னா என்ன இருக்குது, இன்னும் ஒரு ஆவி கிடையாது, அவன் 2 விதமான. அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா 2 முகம் வச்சுருக்கிறான், அவன் வேவரிங்காக இருக்கிறான், அவரே இன்கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, தொடர்ந்து ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டான். இப்போ ஒன்று பேசுவான், அப்புறம் இன்னொரு பேசுவான், அவன் மாறி என்ன செய்கிறான், 2 லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். He lives in the church differently. When he goes out, he is a different person. ஒருத்தவங்க நம்ம பேசும்போது தோத்திரம் படுத்துன்னு முன்னாடி பேசுவாங்க, பின்னாடி வேறு யாரோ இருப்பாங்க அவங்களுக்குள்ள. இந்த மாதிரி டபுள் மைண்டடாக, ஒன்று ஆண்டவருடைய சித்தத்தை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க, 2வது அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ரெட்டை வேஷம் போடுவாங்க. இதை தான் இங்கிலீஷில் இன்னும் ஏசாமி சொல்லும்போது ஹிப்போக்ரட்னு சொல்வார். மாயக்காரர் சொல்வார். மாயக்காரர்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, முகமூடி போட்டிருக்கான்னு அர்த்தம். என்ன போட்டிருக்கான், மாஸ்க் போட்டிருக்கான். மாஸ்க் வெளியில் என்ன இருக்கும், சிரிச்ச முகமாக, அது நல்ல மனுஷன். உள்ளுக்குள்ளே யார் இருக்கா, வேறு யாரோ இருக்கிறான். ஆக பவுல் யாக்கோபு என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா 2 காரியம் சொல்கிறாரு. என்ன பண்ணணுமா, இங்கே மனம் திரும்புங்க, கால் டு ரிப்பெண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும், மனம் திரும்புறதுனா என்னது, இப்படி பாவியாக வாழ்கிற நீ அல்லது இப்படி 2 மனசாக வாழ்கிற நீ உன்னோட பழைய வாழ்க்கையை விட்டுட்டு, உன் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு நீ மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, என் பாவத்தை நான் உணரணும், அதை அறிக்கை செய்யணும், ஆண்டோட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நான் பாவியாக இருக்கிறேன், இல்லை டபுள் மைண்டடாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க என்னையே. அப்போ எனக்கு தெரியுது நான் இப்படிப்பட்டவன் நான் இருக்கேன், நான் என்ன பண்ணணும், மனம் திரும்பணுமா வேணாமா? அப்போ மனம் திரும்பினா என்னது, தேவா சபையில் வர்றேன், எல்லா விதமும் பண்ணுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றமே கிடையாது, அது எப்படி? எனவே நானும் நீங்களும் அவர் என்ன செய்கிறாரு, மனம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட சேரணும்னா, ஆண்டவர் நெருங்கி வரணும்னா
ஆண்டவருடைய பழைய குணாதிசயத்தோடு அப்படிப்பட்ட பண்போடு நான் தேவன்கிட்ட வர முடியுமா? நிச்சயம் வர முடியாது. ஆண்டு விரும்புவாரா? நிச்சயம் விரும்ப மாட்டார். முதல்ல நான் சரிப்படுத்தணும். டபுள் மைண்டடாக இருக்கிறேன்னா, சிங்கிள் மைண்டடாக ஆகணும். பாவ வாழ்க்கையில் வாழ்கிறேன்னா, குறி தவறி வாழ்கிறேன்னா, ஆண்டவரோட குறி என்னது, ஆண்டோட சித்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவன் வாழ்வதற்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறவனாக காணப்படுகிறேன். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என் கைகளை சுத்தப்படுத்த சொல்கிறார். கிளென்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்கிறார். கத்தரிஸ்டேன்னு கிரீக் வேர்டு. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கையின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கையில் செய்கிற வேலையை பற்றி பேசுது. டீட்ஸ். இந்த கையை எப்படி சுத்தம் பண்ணுறது? நான் கை தண்ணி கழுவி கொத்திடலாம் என்ன? அப்புறம் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்னதுக்கு? இந்த கை கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. பிஹேவியரை பற்றி பேசுது, என் செயல்பாடை பற்றி பேசுது. ஆக இது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, சீஸ் டு டு ஈவில். பாவத்தின் வழியை விட்டு, பாவ காரியங்களை விட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கையை விட்டு நீ மனம் திரும்பு. கை கழுவினா என்ன அர்த்தம்? உன் கைகளை சுத்திகரினா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது என்ன செய்கிறாரு? உன் கையில் உள்ள பாவமான வாழ்க்கையை விட்டுட்டு விலகு. அதாவது வெளியரங்கமாக பாவ வாழ்க்கை வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதை அவர் சொல்கிறாரு, சுத்திகரிச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட சேருவதற்கு ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த நிலையில் காணப்படுகிறீங்க அன்பான சகோதரனே சகோதரியே. அன்றைக்கி யாக்கோபு முதல் நூற்றாண்டு திருச்சபை விசுவாச பள்ளிகளுக்கு எழுதும் போது சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கைகளை சுத்திகரிங்க. அப்போ என் கை சுத்தமாக இருக்கணும். கொடுக்கலாக இருக்கட்டும், வாங்கலாக இருக்கட்டும், செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரோட நாம மகிமைக்காக காணப்படணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை இந்த கையில் வாங்கக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை என்ன செய்யக்கூடாது, செய்வதற்கு என்னை அனுமதிக்கக்கூடாது. காந்தியுடைய டேபிளில் 3 பொம்மை இருந்துச்சான். சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு வந்துச்சான், ஒரு என்ன பண்ணான், வாயை பொத்திக்கிச்சான், ஒன்று கண்ணை பொத்திக்கிச்சான், ஒன்று காதை பொத்திக்கிச்சான். சொல்லியிருப்பாங்க. வாயை பொத்துனது சொல்லிச்சான், இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தது. கண்ணை பொத்திக்கிச்சான், இனிமேல் நான் கெட்ட காரியங்களை பார்க்க மாட்டேன். இந்த காதை பொத்திக்கிச்சான், சொல்லிச்சான், இனிமேல் பாவமான காரியங்கள் கெட்ட காரியங்கள்லாம் கேட்க மாட்டேன். ஆண்டோட பிள்ளைங்க எப்படி சொல்லணும்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேசவே மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பார்க்கவே மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் கேட்கறதுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி டிவி போட்டியை திறந்து உட்காந்துக்கிட்டு அல்லது யூடியூப்பை உட்காந்துக்கிட்டு கண்டதை கடியதை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய கையை சுத்தப்படுத்தணும், என் வாழ்க்கையை சுத்தப்படுத்தணும். அன்பான பிள்ளைகளே, வெளியரங்கமாக செய்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்குமானா அதை சுத்திகரிப்பதற்கு தேவன் என்னை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். என் வாழ்க்கையை நான் சற்று ஆராய்ந்து பார்க்க வேணும். அன்பான பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த கால பொழுதில் வருகிற காரியம், ஆண்டவரை நெருங்கி வரணும்னு சொன்னால் நான் அழுக்கான கையோடு போக முடியாது. அழுக்கான கையோட போக முடியுமா? நேற்று பொதுவாக ஒரு தம்பி அந்த தம்பி கை அழுக்கா இருக்கு, கை கழுவிட்டு நான் கை கொடுக்குறேன்னு சொன்னான் தம்பி. ஆக இன்னைக்கு சொல்லுகிற காரியம், ஆண்டோட சமூகத்தில் நான் போகிறதுக்கு எப்படி இருக்கணும்? என்னை நான் சுத்திகரித்த மகனாய் போக வேண்டாம். டு கிளென்ஸ் இஸ் அவர் ஆக்ஷன் அண்ட் பிஹேவியர். இதன் கிளென்ஸ், இந்த கை கழுவுன்னு சொன்ன உடனே எக்ஸ்டர்னல் ஆக்டிவ் என்னது சொல்லுதுன்னு கேட்டேன். என்னுடைய அவுட்வேர்ட் வெளியரங்கமான செய்கையும் நடத்தையும். சரியா? இது ரெண்டுமே இருக்குது, ரொம்ப முக்கியம். இந்த மனம் திரும்பித்தான் நான் ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக வர முடியும். இது எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி அண்ட் இன்னசென்ஸ். கர்த்தருடைய சமூகத்தில் வசனம் சொல்லுது, நம்ம வாசிக்கலாம். 2வது வசனம் 24வது அதிகாரம் 3வது சங்கீதம் 24, 3, 4 வாசிங்கள் எனக்காக. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாரோட பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கவனமாக கவனிங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாய்க்கு கொடாமலும். பார்த்தீங்களா, ஒருத்தன் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், தேவ பர்வதத்தில் நிலை நிற்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாருன்னா சங்கீதத்தில், அவன் கை சுத்தமாக இருக்கணும். இல்லையா? இது எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, மொராலிட்டியை பற்றி பேசுது, ஒழுக்கத்தை பற்றி பேசுது. தேவ சமூகத்தில் நான் நிற்பதற்கு விசேஷமாக நல்லா கவனிக்கணும். சங்கீதம் 15 அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கு. இது ஒவ்வொரு நாளும் 7 நாள், ஒரு நாள் மட்டும் கிடையாது. மற்ற என்னுடைய நாட்கள் வெளியில் இருக்கிறோம். அதிகமான நேரங்களில் நம்ம வெளியில் தான் இருக்கிறோம். சபையில் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தான் வார்த்தை, ஒரு நாளில் அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் முடிஞ்சு போகுது. என்னோடய வாழ்க்கை வெளியில் அதிகமாக இருக்கிற என்னோடய வாழ்க்கையில் என் கை சுத்தமாக இருக்கணும்.
அது மாத்திரம் கிடையாது, பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது தேவாலயத்துக்கு போகும்போது என்ன செய்வாங்களாம், யூதர்கள் கைகளை கழுவி காலெலாம் கழுவிட்டு போவாங்க. எது காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் the physical act symbolize spiritual purity and readiness to serve God. அது எதை காமிக்குதுன்னு, இந்த கை கழுவிட்டு போகிற வழக்கம் எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தங்களை பரிசுத்தப்படுத்தணும்னு அடையாளத்துக்காகவும் தேவனை ஆராதிப்பதற்கு நான் தயார் செய்திருக்கிறேன்னு காண்பிப்பதற்கு தான் இந்த சிம்பாலிக் பியூரிஃபிகேஷன், கை கழுவுறது பழைய ஏற்பாட்டில். பியூரிஃபிகேஷன் ஒரு முக்கியமான ஒரு சக்தி பாடம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. கைகளை கழுவுறது, சுத்திகரிக்கிறது, இந்த அசுத்தத்தை பற்றி தீட்டை பற்றியும் அதிகமாக பேசியிருக்குது. அது என்ன காமிக்குதுன்னா, என் உள்ளத்தின் ரெடி ஆகிறதுக்கு நிறைய காமிச்சிட்ருக்கு. அது மாத்திரம் கிடையாது, என்னுடைய நீதியை காமிக்குது, உண்மையை காமிக்குது, பாவத்திலேருந்து விலகிட்டேன்ற காமிக்குது. எனவே இந்த காரியங்கள் எதை காமிக்குதுன்னு கேட்டால், உள்ளான மாற்றத்தின் வெளிப்பாடாக இருக்குது என் கைகளை கழுவி வாழ்க்கையில் வாழ்வது. அடுத்த முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இருதயத்தை சுத்திகரிப்பது. என்ன சுத்திகரிக்கும் நம்ம? பியூரிஃபைங் ஆர்ட். இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கார்டியான்னு சொல்லுவாங்க. கார்டியாலஜின்னு இப்போல்லாம் மெடிக்கல் போனீங்கன்னா ஒரு டேர்ம் இருக்குது. என்ன சொல்லி? கார்டியாலஜி. கார்டியாலஜினா கார்டியானா இருதயம். இது எதை சொல்லுதுன்னு கேட்டால், ஸ்பீக்ஸ் அபவுட் ஆட்டிடியூட் அண்ட் மோட்டிவ்ஸ் லீடிங் டு த ஆக்ஷன். அப்போ கையில் நான் சுத்தமாக எதை செய்தாலும் எங்கேருந்து அது வருது? அது என் உள்ளத்திலிருந்து தான் வெளியில் வருது. நான் என்ன விரும்புகிறேன்னா அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ கையை கழுவுறதுக்கு முன்னாடி எதை சுத்திகரிச்சிருக்கோம்? அதுவும் பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்குது. இது எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதத்தில் பார்க்க முடியும். இன்டர்னல் ஆக்ஷன், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பற்றி பேசுது. உள்ளான மனமாற்றத்தையும் பற்றி பேசுது, வெளியரங்கமான செயல்பாடுகளை குறித்து பேசுது. ரெண்டும் சேர்ந்து போகணும். ஆக அவுட் சைட் அண்ட் இன்சைட். ஒரு கப்பை கழுவும் போது உள்ளே கழுவணும், வெளியில் கழுவணும் இல்லையா? ஒரே மட்டும் வெளியில் மட்டும் கழுவிட்டு உள்ளே விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது இல்லையா? இந்த ஆவிக்குரிய சரீரத்தை கடவுள் நமக்கு, இந்த சரீரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரோட சமூகத்தில் நான் கடந்து வருகிறவனாக காணப்படுகிறேன். ஆண்டவர் என்னை விரும்புகிறார், நெருங்கி வான்னு சொல்கிறாரு. ஒரு மகனை போல மகளை போல, அப்பா கிட்டத்தில் வாப்பா, நான் ஒன்றை கிட்டத்தில் வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் முதல்ல ஆண்டவர்கிட்ட போவதற்கு என்ன செய்யணும்? என் கைகளை நான் கழுவிட்டு என் உள்ளத்தையும் என் இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கணும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தக்கடும். இந்த கால வேளையில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உள்ளும் புறமும் ஆண்டவருக்கு பிரியமாக என்னை சுத்திகரித்து ஆண்டவரோட பாதத்தில் கடந்து வந்து ஒருபடி ஆண்டவரை நெருங்கி கிட்டி சேர்ந்து நான் கடந்து போகணும். இட் மைட் ட்ரா நியரர் டு காட். நிறைய பிரசங்கம் கேட்கறது அவசியம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராக்சிமிட்டியில் என்னோட ஆண்டவர் இருக்கிறார், எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கிறேன். ஹவ் ஃபார் ஈஸி, ஹவ் நியர் ஈஸி. ஆண்டவர் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறார். சில வேளை எங்கள் அப்பா சொல்லுவார், 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவார். என்ன பொருத்தம் அது? 7ஆம் பொருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தமா? ரொம்ப தூர பொருத்தம், ரொம்ப கிட்டத்தில் இருக்காது, ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. இவர் ரொம்ப நெருங்கினவர், எங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறார் உங்கள் இடத்துல? அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறார்? ஆக இன்னொரு முக்கியமான காரியம் நம்ம நல்லா கவனமாக கவனிக்கணும். இது எதை வெளிப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உள்ளத்தின் வெளிப்பாடை காமிக்குது. கடவுள் எங்கே பார்க்குறாருன்னு சொல்லுது வசனம் சொல்லுதுன்னா, நம்ம உள்ளத்தை பார்க்குறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சலரை வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆக இங்கே நல்லா கவனமாக கவனிக்கும் போது ஆண்டவர் என்ன பார்க்குறாரா, வெளியரங்கமான காரியங்களை என்னோடய வாழ்க்கையில் பார்க்கல. அவர் என்னுடைய வெளியரங்கமான அப்பியரன்ஸை பார்க்கல. நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், என்ன துணிவு கொடுத்துருக்கிறேன் என்பதை பார்க்கல. அது சில வேலைகளை நமக்கு முக்கியம் நம்ம வரும்போது. ஆனால் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டேன், இன்றைக்கி இன்டர்னல் பியூரிட்டி அண்ட் சின்சியர் இன்டென்ஷன் பேரமவுண்ட். எது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, என்ன உள்ளான பரிசுத்தம். அதனால தான் இந்த வேதவசனம் இது பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். பரிசுத்த அலங்காரத்தோடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்க.
அப்போ அலங்காரம் எது தேவை? என்னோட உள்ளான அலங்காரத்துக்கு நான் அதிக மகிமை கொடுத்தணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குமே தவிர மற்ற காரியங்களுக்கு நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். என்ன ட்ரெஸ் போட போகிறேன், என்ன பண்ண போகிறேன், அது ரைட்டு. அது எனக்கும் உங்களுக்கும் எனக்கு தேவை இருக்குது. நாளுக்கா வரக்கூடாது சபையில் காலையில். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாரு முதல்லன்னு கேட்டிங்கன்னா, என்னோட உள்ளான பரிசுத்தையும் அப்புறம் என்னுடைய சிந்தையும் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறான், இன்டென்ஷன் எது ரொம்ப முக்கியம், அதுதான் முக்கியம். எனவே அப்பா நிறைய சொல்லிட்டேன். பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமாக, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழி 16வது அதிகாரம் 2வது வசனம். இந்த மாதிரி நிறைய வேத வசனம் சொல்லுகிறார். வசனம் சொல்லுது, யோவான் 4:23, 20, உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், இதோ இப்போதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளும் இப்படிப்பட்டவர்களாக பிதா இருக்கும்படி பிதாவான விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சரி, நிறைய வேத பகுதி இருக்குது. ஆக நம்ம வந்துடுறோம் அடுத்த பகுதிக்கு. அப்படி இருக்கிறதுனால நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னை நான் சுத்திகரிக்கணும். எப்படி சுத்திகரிக்க முடியும்? ஆண்டவரை தேடுங்க, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் மன்னிச்சார்னு உணர பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அது மாத்திரம் கிடையாது, ஆண்டோட வசனத்துக்கு அந்த வார்த்தை நமக்கு தொடர்ந்து வழி நடத்துகிறதா இருக்குது. நீதியாக நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. நான் இப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் என்னுடைய உண்மையான ஆராதனை இருக்குது. கண்பான பிள்ளைகள், என்னுடைய ஆராதனைக்கு நான் வரும் பொழுது என் இஷ்டத்துக்கு எவனோ சத்தான்னு வரக்கூடாது. ஏனோ தானே எவனோ சத்தான்னு சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆயத்தப்படுத்தி வரணும். ஆண்டோட சமூகத்தில் வருவது விளையாட்டு தரமாக வரக்கூடாது, பயத்தோடு வரணும், பக்தியோடு வரணும். உங்களோட உண்மையான இருதயத்தில் தான் உண்மையான ஆராதனை அமைஞ்சிருக்குது, ஆரோக்கியமான ஆராதனை காணப்படுகிறது. விசேஷமாக பங்கு சொல்லுது, the pure heart is a crucial for worship that genuine, acceptable and pleasing to God. இந்த கால வேலையில் என்னோட ஆராதனை சற்று யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்டதாக இருக்குது. உண்மையான ஆராதனையோட வந்திருக்கேன், உண்மையான இருதயத்தோடு வந்திருக்கிறேன் நான் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருக்கும் எனக்குள்ள நெருக்கத்தை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, எதோ எல்லையில் கேட்டுட்டு என்ன நான் நினச்சிக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். அன்பான பிள்ளைகளே, வேத வசனம் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தர் சித்தத்துக்கும் உன்னை வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. ரோமர் 12:1-2 சொல்லுது, என்னது உண்மையான ஆராதனை என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு. அதில் என்ன செய்யுது? தம் சரீரத்தை தேவனுக்கு ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் என்னதை அறிந்து நம்ம செய்யும்போது அதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு பவுல் சொல்கிறார். எனவே நானும் நீங்களும் அப்படி நீங்கள் உண்மையாக காணப்படுவீங்கன்னா உங்கள் ஆராதனை சந்தோஷமானதாக காணப்படும். ஏதோ வந்து சும்மா சடங்குக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், உங்கள் முகத்தில் ஒரு தெளிவே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. ஏதோ வந்திருக்கேன் சடங்கு பண்ணுறதுக்கு. உண்மையாக எனக்கும் ஆண்டவரை சந்திக்கிறது வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ரொம்ப நாள் பார்க்காத ஒருத்தர் பார்த்தோன்னு வச்சேன், எப்படி இருக்கும் பாருங்களேன், எப்படி இருக்கும்? ஏன் ரொம்ப சந்தோஷம் அப்பா, உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறேன், எப்படி இருக்கணும்? என் முகம், என் உள்ளத்தில் எப்படி இருக்கணும்? குதூகலமாக இருக்க வேண்டாம். நம்ம நினைக்கிறோம் மியூசிக் போட்டு ஆடினா மட்டும்தான் குதூகலம் வருதுன்னு. சில சபைகள் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையான சந்தோஷம் மியூசிக்கில் வராது, உண்மையான சமாதானம் மியூசிக்னால் வராது. எந்த மூலையில் முடுக்கில் ஆண்டவர் கூட இருந்தீங்கன்னா அங்கே வரும். ஸோ அது மாத்திரம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையின் வெளிப்பாடாக இருக்கும் அன்பான பிள்ளைகள். இங்கே ஆராதனையில் மாத்திரம் கிடையாது, உங்கள் வாழ்க்கை எங்கே போனாலும் பிரச்சனை வரும், மனவாரம் வரும், போராட்டம் வரும். எங்கே வேணாலும் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீதியாக இருக்கிறீங்க, பரிசுத்தமாக இருக்கிறீங்க, ஆண்டவர் பிரியமாக இருக்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறீங்க. அது எல்லா நிலைகளையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் அன்பான பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தீர்மானமும் அதன் வெளிப்பாடாக இருக்கும். நான் பல வேலைகள் பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்து ஊழியம் பார்த்துருக்கேன், செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரையும். இன்றைக்கி நான் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்துகிற கர்த்தருக்கும் உங்களுக்கு உறவின் வெளிப்பாடாக இருக்கா உங்கள் ஒவ்வொரு செயல்பாடு என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன எனவே நானும் நீங்களும் என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம முடிச்சிருவோம். என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஆராதனை சற்று யோசிச்சு பாருங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலும் புதுப்பித்தலும் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தப்படுத்துவது ரொம்ப அவசியமானது. எனவே பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமுன்னவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாகுங்கள். Cleanse your hand, you sinners, and purify your heart, you double minded. நான் சொன்ன நிறையா இங்கே கர்த்தர் அழைக்க கொடுக்குறார். என்ன 2 காரியம் நம்ம பார்த்தோம். எங்கப்பா போக மாட்டேங்குது தம்பிங்களா? Can you switch on the next slide? ரெண்டு காரியம். நானும் நீங்களும் ஆண்டவரை நெருங்குவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்.
ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும், எனக்கு கடவுள் இந்த கால வேலையில் என்ன செஞ்சுருக்காரு, அழைச்சிருக்கிறார். நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட சேரணும். இதுவரை நான் ஆண்டவர் சேடலை சுவாமி, எனக்கு இருவி. ரெண்டாவது, மனம் திரும்பி என்னை சுத்திகரித்த மகனா ஆண்டோட பாதத்தில் வருவதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். வாங்க கண்ணுமுடி ஜெபிப்போம். இரக்கமல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, யாக்கோபு எங்கள் வாழ்க்கையில் காலையில் இந்த வார்த்தையை சொன்னது போல ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படியே எங்களுக்கு நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளை உங்களை கைகளை சுத்திகரியுங்கள், இருமன்னவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கணும்னு சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அதை மனதில் அபியாசப்படுத்தவும், ஆண்டவரே கேட்ட காரியத்தை கேட்டு அப்படியே விட்டுவிடாதபடி அதற்கு கீழ்ப்படிவதற்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் எங்களை நெருங்கி வருவதற்கு அழைப்பு கொடுக்குறீங்க சுவாமி, அதற்கு கட்டளை கொடுத்துருக்கீங்க சுவாமி. எனவே நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடி உண்மை கிட்டி வருவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கவும், எங்கள் வாழ்க்கையில் உண்மையில் ஆண்டவரே எங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் காண்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலே தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நீர் செயல்படுகிறேன் உணர்ந்தவர்களாய் இந்த வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜீவிப்பதற்கு கத்த கிருபை தாங்க சுவாமி. ஏனென்றா நீ எங்களோடு கூட இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்களை உண்மைக்கும் ஆண்டவரே ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாய் வாழ்வதற்கு கத்த கிருபை தாரும். எங்கள் திருச்சபை ஆண்டவரோடு நெருங்கின திருச்சபையாக இருக்க கிருபை பாராட்டும். நிறைய வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.